Taste the Daily. சட்ட போராட்டம் மூலம் காவிரி உரிமையை மீட்டெடுத்த விவசாயிகளின் பாதுகாவலர்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பு தந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு OS மணியன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். கடந்த 4 வருடமாக இந்த நாகை மாவட்டத்தில் இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த அரசு நிவாரணமே வழங்க வரவில்லை. கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு 48,000 ஏக்கர் இதுவரைக்கும் நிவாரணம் வழங்கல. தாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து பெற்றுத் தருவதற்கு வேண்டுகிறேன். அதே போல காப்பீடு நிறுவனம், பயிர் காப்பீடு நிறுவனம் இதே மாதிரி 4 வருஷமா இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே வழங்கல. இன்சூரன்ஸ் பிரிமிய தொகையை கூட ஒரு இழப்பீடா வழங்காம இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அதிகாரம் மிக்கவர்கள் இந்த காப்பீடு நிறுவனத்துல பங்குதாரராக இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இந்த விவசாயிகளுக்கு நடைபெற்று வருகிறது. நீங்க கடந்த 2021ஆம் ஆண்டு வழங்கின அந்த காப்பீடு தான் இன்னைக்கு விவசாயிகளுக்கு 4 வருடமா இந்த நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு காப்பீடு இழப்பீடே கிடைக்கல. இது நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே போன்று விவசாயிகள் இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலையில இருக்கிறாங்க. நீங்க தான் 2021ல 12,161 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சீங்க. நாங்க தான் தவறு செஞ்சிட்டோம், அந்த தவறை நாங்க உணர்றோம். எனவே நீங்க மறுபடியும் இந்த விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள்ல பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கணும். அதே போல தங்கள் ஆட்சி காலத்தில் சிறப்பாக நீங்க செயல்படுத்தின அந்த சம்பா தொகுப்பு திட்டங்கிறதே நீங்க மறைஞ்சு போச்சு. நீங்க தான் அந்த சம்பா தொகுப்பு திட்டத்தை அந்த விவசாயிகளுக்கு கொடுத்து இந்த விவசாயிகளை காப்பாற்றணும். அடுத்து 2021ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்கள்ல 6 பவுன் தள்ளுபடி திட்டம் ஒண்ணு அறிவிச்சிங்க. அது இன்னும் மக்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த 6 பவுன் நகை திட்டத்தை நீங்க செயல்படுத்துறதுக்கு பரிசீலிக்கணும். நிறைவா ஒரே ஒரு கோரிக்கை, டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல NCCPP அப்படின்னு சொல்லி நேரடி நெல் கொள்முதலை தனியார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 வருட காலமா அவங்களுக்கு பணமே கொடுக்கல. விவசாயிகளோட போராட்டத்தினாலதான் அவங்க பணம் கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டமைப்பு இல்லாத, எந்தவித எலிஜிபிள் இல்லாத ஒரு தனியார்கிட்ட அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்து டெல்டாவுக்கும் அவங்க கொடுக்க போறதா சொல்றாங்க. அதனால NCCP அதிகாரத்தை முழுமையா ரத்து செஞ்சு இந்த விவசாயிகளை பாதுகாக்கணும்னு உங்கள் தாழ்மையா வேண்டுகொள்கிறேன்.